வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். ஜனவரி 2024 மாதத்தின் துலாம் ராசி பலன். துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் மாதத் தொடக்கத்தில் புதனுடன் 2ஆம் வீட்டில் அமர்ந்து அதன் பிறகு 18ஆம் தேதி தனுசு ராசியில் 3ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். சுக்கிரனின் இந்த நிலைகள் நிதி ஆதாயம் மற்றும் உடல் வலிமை அதிகரிப்பை குறிக்கின்றன. உடல்நல கோளாறுகளிலிருந்து விடுபடலாம். சில குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும். நண்பர்களுடன் உல்லாசப் பயணம் மற்றும் சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களுடன் எங்காவது வெளியே செல்லவும் திட்டமிடலாம். 12ஆம் வீட்டில் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிலும் 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிலும் சனி இருப்பது வேலை மாற்றத்தை குறிக்கிறது. எனவே நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதத்தில் முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல வெற்றியைத் தரும். புதிய வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு 7ஆவது வீட்டில் குரு இருப்பதும் சனி பகவானின் பார்வையும் சாதகமாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்கலாம். அதில் நீங்கள் மகத்தான வெற்றியைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். உங்கள் தற்போதைய வியாபாரத்தை உங்கள் ஞானத்துடனும் நேர்மையுடனும் முன்னெடுத்துச் செல்வீர்கள். சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் 5ஆவது வீட்டில் அமர்ந்து உங்கள் மன உறுதியை பலப்படுத்துவார். உங்கள் கல்வியில் தடைகள் இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல கல்வியைப் பெற முடியும். 5ஆம் வீடு உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களைத் தரும். கடினமாக உழைக்கவும் ஒழுக்கமாகவும் கல்வியில் கவனம் செலுத்தவும் உங்களைத் தூண்டும். 6ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கும். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் பேச்சில் விசித்திரமான இனிமை இருக்கும். யாரையும் கவர்ந்திருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பின் உணர்வு இருக்கும். இது குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கும். உங்கள் உறவில் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் உறவை நீங்கள் நடத்த முடியும். இல்லையெனில் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் இடையிடையே வந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கிடையே இடைவெளியை அதிகரிக்கும். சனி பகவான் தனது சொந்த ராசியில் 5ஆவது வீட்டில் இருப்பதால் ஒரு சிறந்த காதலன் மற்றும் காதலியாக முன்னேற உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். எனவே நீங்கள் உங்கள் பக்கத்திலிருந்தும் முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் தனிமையில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் துணை கிடைக்கலாம். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் குரு 7ஆவது வீட்டில் இருப்பது சாதகமான பலன்களைத் தரும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரஸ்பர சார்புடன் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாகச் செயல்படுவதைக் காணலாம். கேது பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செலவு செய்ய வேண்டும். பல செலவுகள் தேவையற்றதாக இருக்கும். ஆனால் திடீரென்று உங்களைத் தேடி வரும். அதற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இருக்கும். அவர்கள் உங்களை நோய்களிலிருந்து வெளியேற்றுவார்கள். ஆனால் 6ஆம் வீட்டில் ராகு மற்றும் 12ஆம் வீட்டில் கேது இருப்பதால் திடீரென்று சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்று சுக்லபக்ஷத்தின் போது நல்ல தரமான வைரம் அல்லது ஓபல் ரத்தினத்தை உங்கள் மோதிர விரலில் அணிய வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.